வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான வாரமாக போச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பிரியாணியில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் புலாவ் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு உப்புமா கிடச்சிச்சு. அண்ட் எண்ணில் வந்து இந்த வீக்கை எப்படி முடித்தோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டோட முடிச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது வந்து ஒரு வெஜிடேரியன் வீக்காக போயிருக்கு. ஸோ அப்படி இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டை 4 ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாரம் த பெஸ்ட்லேயே பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து முதல்ல ரெசிபீஸை டேஸ்ட் பண்ணலாம், அவங்க சொல்ற போட விஷயத்தை கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ஸு, கிஃப்ட்ஸு, இது எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களோட கிரியேட்டிவிட்டி, இந்த தாட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? வீட்டில் வந்து வாங்கி வச்சு அடடா இதை இன்னும் சமைக்கவே இல்லையே, அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவா? ஆமா ஆமா ஆமா. சேமியா, மீல் மேக்கர், கேரட், பச்சை மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, இஞ்சி, வெல்லம், குழம்பு மிளகாய் தூள், கடுகு, எலுமிச்சை, நெய், பச்சை பட்டாணி, ஜீரகம், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, உப்பு, எண்ணெய். ஓகே, இப்போ வந்து மீல் மேக்கரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது சாதாரணமா இல்ல, வாங்கின மாதிரியே இல்ல. என்ன பண்ணிருக்கோம்? அது லைட்டா கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டு எடுத்துட்டு வந்துருக்கிறேன். இதையும் லைட்டா வந்து நம்ம வெறுமனையா வறுக்கணும். சேமியாவை இப்ப நம்ம அதான் பண்ண போறோம், ரெடி பண்ண போறோம். ஓகே, சேமியாவை நம்ம வந்து வறுத்துக்கணும்னு சொன்னதால வறுத்தோம். வறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கடாயில சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிற கேப்ல நம்ம எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயில வந்து கடுகு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது 3த்தையும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி வச்சிருந்தோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு அண்ட் உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிட்டு ஸோ குக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த மீல் மேக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் கலர் சேர்க்கிறோம். கலருக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு கேசரி பவுடர் அப்படி என்ன கலர் தேவையோ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தண்ணி நம்ம வந்து இந்த கொதிக்க வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி அளவு பார்க்கணும். ஸோ அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2.5 கப் தண்ணி அப்படின்னாங்க. அந்த 2.5 கப் தண்ணி எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். நம்ம சேமியா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல வறுத்து, அதை ஆட் பண்றோம். அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எலுமிச்சை பழத்தை ஆட் பண்றோம். அண்ட் மேம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த குழம்பு தூளை ஆட் பண்றோம். இதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு வந்து 80% ஆஃப் இந்த ரெசிபி ஓகே ஓவர் ஆயிடுச்சுன்னு தெரியும் போது நெய் ஊத்துறோம். நெய்யை ஊத்திட்டு பிஞ்ச் ஆஃப் வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சேமியா அண்ட் மீல் மேக்கர் உப்மா ரெடி ஆயிடும். அது எப்படி வந்திருக்குன்னு அது நீங்க தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும். ஓகே, ஏன் நான் மட்டும் தான் பண்ணணுமா? இன்னும் ஸ்பூன் எடுத்து நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கும் தெரியும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, இந்தாங்க ஸ்பூன் இருக்கு. ஸோ அது என்ன, நான் சொல்றது எப்படி சொல்றேன், ஏன் சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்ணுங்க, நானும் எடுத்துக்கிறேன். இல்ல 2 பேரும் ஒரே இடத்துல சண்டை போட்டோம்னா வராது, இங்க எடுத்துப்போம். ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது இந்த ரெசிபி பத்தி? கொஞ்சம் காரம் போட்டா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் காரம் தேவை. ஓகே, சூப்பர். வேற ஏதாவது தோணுதா? இல்ல, வேற கொஞ்சம் காரம் மட்டும் இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஃபைன். ஸோ கொஞ்சம் காரம் இருந்திருந்தா மேம் நல்லா இருந்தோம்னாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாமே ஓகேவா தான் தெரியுது. குக் பண்ண விதம், மற்ற ஆல் இன்கிரீடியன்ஸ்லாம் பிளெண்ட் ஆனது, குக் ஆனது எல்லாமே ஃபைன் இல்ல மேம்? ஓகே. அண்ட் உப்பு பத்தி கரெக்டா இருக்கு, போதும்ல? அதுலதான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இப்ப கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஏன்னா எனக்கு காரம் போட்டு நாங்க சாப்பிட மாட்டோம், அதனாலதான் அந்த காரமும் பயந்து போட்டது. ஓ, ஸ்பைசியா சாப்பிட மாட்டீங்க அவ்வளவா வீட்டுல? அளவுதான். அண்ட் ரொம்ப அழகா சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், எனக்கே வேணும் அப்படின்னாங்க. சில விஷயங்கள் தெளிவா பேசுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. மஷ்ரூம் பிரியாணிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம், மிளகாய் தூள், பச்சை மிளகாய், கசகசா, உப்பு, எண்ணெய், நெய், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, புதினா, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, மராத்தி மொட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தேவை. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா
கட் பண்ணதுக்கு அப்புறம் மஷ்ரூம் வந்து கண்டிப்பா இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இல்ல நம்ம வந்து வெளியில வச்சாலே அது பிளாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். பாஸ்மதி அரிசியை யூஸ்வலா வந்து சோக் பண்ணி வைக்கணும் முதல்ல அப்படிம்பாங்க. ஸோ இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்க போறோம்? ரைஸை நல்லா ஊற வச்சோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் மஷ்ரூம், அதுக்கு தேவையான தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா அதை வந்து ரெஸ்ட் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் கூடயே நெய் இது ரெண்டுத்தையும் விட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் போடுற கேப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த கசகசா, அது கூட வந்து தேவையான அளவுக்கு கேஷ்யூஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபைனா பேஸ்டா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் கடாயில நல்லா நீல வாக்குல நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு விழுது அண்ட் இஞ்சி பூண்டு விழுத தொடர்ந்து நீல வாக்குல கட் பண்ண தக்காளி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிட்டு குக் பண்ண விட்டுட்டு, கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர்ஸ் பச்சை மிளகாய் போட்டுட்டு பச்சை மிளகாவும் குக் பண்ண விட்டுடணும். ஸோ இது குக் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போடுறோம். மிளகாய் தூளை தொடர்ந்து நம்ம இப்போ மஷ்ரூமை மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மஷ்ரூமை ஆட் பண்றோம். மஷ்ரூம் கூட தேவையான அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது, சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸுக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோல தண்ணியை ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி கொதி வந்ததும் ரைஸை ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அரிசி நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சா, அந்த வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான மஷ்ரூம் பிரியாணி கிடைச்சிடும். பிரியாணி பிடிக்காதவங்க யாரும் எல்லாம் வீட்டில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் டைமில் வெஜ்ஜு நான்வெஜ் செய்யும், ஆனால் வெஜ்ஜு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமென்ட்டு மஷ்ரூமில் ட்ரை பண்ணோம். ஓகே, அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இங்கே செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்து நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும். ஓகே, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். நம்ம இது இந்த இன்னொரு வாட்டி வந்து என்ன சொல்றது, இந்த எபிசோடுக்காக சாப்பிடணுமேங்கிறதுனால தான். மற்றபடி நம்ம ஆல்ரெடி அங்கேயே டேஸ்ட் பண்ணிட்டேன்ல. ஆமா, சூப்பரா தான் இருந்தது. தேங்க்யூ மேம். பிரியாணி அரோமா ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கு. இந்த பன்னீர் புலாவுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு, மிளகுத்தூள், நெய், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, உப்பு, பச்சை பட்டாணி, ஜீரகம், முந்திரி, கேரட், எண்ணெய், தேங்காய் பால், தயிர், பாஸ்மதி அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. தேவையான பொருட்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பன்னீரை நம்ம வந்து எப்படி நமக்கு தேவையோ அப்படி ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பன்னீர் கியூப்ஸா கட் பண்ண பன்னீர் போட்டோம். அந்த பன்னீர் ஒரு அளவுக்கு சூடு பட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து நல்லா ஸ்பைசியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிளகு தூளை ஆட் பண்ணிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சதுக்கு அப்புறம் குக்கர்ல எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை, மராத்தி மொட்டு அண்ட் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்படி எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜீரகம் போட்டோம். ஜீரகம் கூட முந்திரி போட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, பச்சை மிளகாவை கீறி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நல்லா நறுக்கிய வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு தக்காளியோட உப்பையும் ஆட் பண்ணிடுறோம். இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுனா நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை போடுறோம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி, நறுக்கிய கேரட், நறுக்கிய கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புதினா போட்டு, புதினாக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தயிரை கொஞ்சம் லைட்டா, ரொம்ப லைட்டா ஃபிளேவருக்கு அப்படின்னாங்க அப்படி விட்டுட்டு, நம்ம அரிசியை சோக் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த அரிசியை போட்டுட்டு, அரிசியோட அளவு 1 கப் அப்படிங்கறதுனால தேங்காய் பால் பாத்தீங்கன்னா 1.5 கப் அப்படின்னாங்க. ஸோ 1 கப் தேங்காய் பால், ஒரு 1/2 கப் வாட்டரை விட்டுட்டு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பன்னீரையும் ஆட் பண்ணிட்டு அண்ட் ஃபுல்லா ஒரு அளவுக்கு நல்லா கொதி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு, கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லியை தூவி ஒரு விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா மேம் சொன்ன மாதிரி இந்த
பன்னீர் புலாவ் ரெடியா இருக்கும். புலாவ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாம நம்ம தேங்காய் பால்ல பண்றதுனால கொஞ்சம் டேஸ்டியாவும் இருக்கும். ஓகே, சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா சாப்பிடலாமே டேஸ்டியா அப்படின்றதுக்காக தான் இது நான் பண்ணலங்க. ஓகே ஃபைன். ஸோ பன்னீர் புலாவில் நம்ம வந்து பன்னீர் நம்ம போட்டு உள்ள போட்டு பேக் பண்ணி வச்சுட்டோம், பன்னீரே எடுக்க முடியல. ஆமா, ஓகே ஃபைன். நாங்க யூஸ்வலா நிறைய கேள்வி கேட்போம், இன்னைக்கு ஒரே கேள்விதான், தக்காளியில ஹல்வாவா அப்படிங்கிற மாதிரி. எப்படி இந்த ஐடியா நீங்க செஞ்சு பார்த்திருக்கீங்களா? எங்க இந்த கண்டுபிடிச்சீங்க? செய்து பார்த்துருக்கேன். நான் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் பலகாரம்லாம் செய்வோம், அதுல செய்து. சூப்பர். ஓகே, ஓ கிறிஸ்மஸ்க்கு நீங்க பண்ணிருக்கீங்களா இல்ல இது நான் தான் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயமா? நீங்க உங்களோட creativity. ஆமா, அடடா. ஓகே, ஸோ கிறிஸ்மஸ்க்கே பண்ணிருக்காங்க அப்படின்னா அடி தூளா தான் இருக்க போகுது. அண்ட் இப்போதைக்கு நமக்கு கிறிஸ்மஸ் இல்லை, இன்னும் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தியே வரல. ஸோ அன்னைக்கு கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் பண்ணணும், அந்த நாள் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஹல்வா பண்றதுக்கு நோ டைமிங், எனி டைம்ல நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த தக்காளி ஹல்வாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேம். ஓகே, தக்காளி, பேரிச்சம்பழம், சர்க்கரை, நெய், முந்திரி. இந்த கடாய் ஆல்ரெடி நம்ம வந்து ரெடியா வச்சிருக்கோம். அந்த கடாயில நம்ம தக்காளியை ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம். தக்காளியை நம்ம எப்படி கட் பண்ணி வச்சிருந்தாங்க, மிட்லன்னு பாத்தீங்க, அந்த ஸ்டெம் போர்ஷன் வேணாம் அப்படிங்கறதுனால கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை தோலோட எடுத்து நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி. ஸோ வேக வச்சதுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு அந்த மேலே இருக்கிற தோலை பீல் பண்ணி தனியாக எடுத்துடணும். அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம், சர்க்கரையை மிக்சியில் போட்டு ஃபைனாக பிளண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு முந்திரியை முதல்ல வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே நெய் பேலன்ஸ் இருக்கும்ல, அதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளி இருந்துச்சுல தோலெல்லாம் பீல் பண்ணி அந்த தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மேஷ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை அப்படியே குக் பண்ணாலும் சரி, அந்த தக்காளி ஓரளவுக்கு உங்களுக்கு குக் ஆகிடும், வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் டேட்ஸை நம்ம சீட் எடுத்து லைட்டாக அதை வந்து சாப் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த டேட்ஸை போட்டோம். டேட்ஸும் தக்காளியும் குக் ஆகிற டைமிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும், ஏன்னா ஹல்வா அப்படிங்கும்போது நெய் தேவைப்படும், நெய்யை போட்டோம். நெய்யை போட்டு நல்லா குக் ஆயிடுச்சு, ஓகே, அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரையை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணுறோம் சிம்லேயே வச்சு. ஸோ சிம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி எப்போ நாங்கள் போதும்னு சொன்னோங்கிறத பார்த்தீங்கல்ல, அப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த தக்காளி ஹல்வா. தக்காளி இருக்கும், மைக்கா சில பேர் வந்து தக்காளி எல்லாம் இல்லாத அத காரமா செய்வாங்க. இது வந்து ஸ்வீட்ல செய்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும், அவங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா செய்யலான்னு தோணும். ஓகே ஃபைன். அண்ட் வாழைப்பழம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தக்காளி தானே, வாழைப்பழம் தானே, அதை யாராவது சாப்பிடுவாங்களா, நாங்கள் போய் கிவி வாங்கிப்போம், ப்ளூபெரிஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ஃப்ரூட் எதாவது இருக்கும் அதை தான் நாங்கள் வாங்குவோம். அதை சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும், அதை சாப்பிட்டா தான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட முடியும் அப்படிலாம் இருக்காங்க. பட் முதல்ல நம்ம தக்காளி ஹல்வாவை டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ 4வது பரிசு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஷேக்கப் பாட்டில். எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி வந்து எல்லாம் எதுவும் நம்ம எபிசோட்லேருந்து யார் வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு அது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு, இப்போ எனக்கெல்லாம் வந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க, நான் 3 லிட்டர் வரைக்கும் குடிப்பேன், இல்லை ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் குடிப்பேன். பட் வீட்டில் இருக்கிற விமென் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைய கிளப்பிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு வீட்டில் வேலைகள் இருக்கும். ஸோ அப்படி ஒருத்தருக்காக நாங்கள் என்ன கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னா, இப்போ தான் வேலையை விட்டேன் அப்படின்னாங்க. அப்படிதானே, நீங்கள் தானே வேலையை விட்டேன்னீங்க இல்லையா? இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலைக்கு போகல அப்படின்னீங்கல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால இந்த வாரம் உங்களுக்கு இந்த 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 4வது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அடுத்த 3வது பரிசு. 3வது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த வாரம் 2வது பரிசுக்கும் 3வது பரிசுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து செஞ்ச விதம்ல இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அவங்க செஞ்சது எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு வந்து 3வது பரிசுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ 3வது பரிசு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ், சீ-த்ரூ கண்டெய்னர்ஸ் இருக்கு கிளிப் லாக்கோட. இது வந்து பன்னீர் புலாவுக்கு போகுது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். 2வது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 பரிசுகள், 3வது பரிசு அவங்களுக்கு ஏன் போச்சு அப்படின்னா இவங்க வந்து அதை விட பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூஸ் பண்ண 2 விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்பான காம்போ. அந்த காம்போ வந்து அவங்க அதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த காம்பினேஷன் ரொம்ப ஒரு டூ குட். நீங்கள் வந்து டயட் பண்ணுறீங்க, இல்லை ஒருவேளை வந்து ஃபேட் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு ஃபில்லிங்காக சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, எல்லாத்தையுமே விட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஃபீலாக ஒரு ரெசிபியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் யாருக்கு போக போகுதுன்னா மீல் மேக்கர் அண்ட் சேமியா, அவங்களுக்கு தான் 2வது பரிசு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ இந்த வாரம் முதல் பரிசு என்கிட்ட இருக்கு, யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா டூ இம்ப்ரெசிவ் அண்ட் ரொம்ப டிசர்விங்கான அந்த ரெசிபி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தக்காளி ஹல்வாக்கு தான் இந்த வாரம் முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ், வெல்கம். ஸோ 4வது பரிசுலேருந்து போவோம். 4வது பரிசுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் எதுக்கு எடுப்போம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கிரன்ச்சியாக நீட்டாக இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சிலேயே இருக்கணும். நம்ம அதை ஓவர் குக் பண்ணணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணுமா அது எனக்கு தெரியல. பட் நார்மல் ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு, தண்ணி அதிகமாயிருச்சு இல்லை, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் தண்ணியை கம்மி பண்ணிக்கணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ரைஸில் நம்ம போட்டு அந்த பிரியாணிக்கான மற்ற மசாலாலாம் இறங்கலை, அது ஏதோ ஒன்று அங்கே டியூன் பண்ணணும். ஏன்னா ரைஸ் தனியாக மசாலா கொஞ்சம் தனியாக, ரைஸோடு அந்த மசாலா எனக்கு ஃபீல் ஆகலை, அது ஒன்று தான். ஓகே, மற்றபடி மஷ்ரூம் குக் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் 3வது பரிசுக்கு வருவோம். 3வது பரிசில் என்ன பிரச்சனைனா மேம், நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். எப்போவுமே ஷெஃப்னு அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. பன்னீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் எப்போவுமே நமக்கு காட்டேஜ் பன்னீர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி பல நாட்கள் இருந்து தான் நமக்கு வரும். அப்படி வரும்போது அதில் லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும், ஹார்ட்னஸும் இருக்கும். அப்போது நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பெப்பரையும் போட்டு எண்ணெயும் போட்டு குக் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அந்த பன்னீரோட சாஃப்ட், பன்னீர்னா எப்படி இருக்கணும்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். பன்னீரை வந்து கடிச்சு சூ பண்ணக்கூடாது. பன்னீர் வந்து லைட்டாக கடிச்சாலே அது வந்து அந்த திரியாக வரும் தெரியுமா, அந்த பன்னீரோட அழகே அதுதான். அந்த அது மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி மணலாக இருக்கும் அந்த பன்னீர் சாப்பிடும்போது, அப்படி இருக்கணும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா பன்னீர் நல்லா கெட்டி ஆயிடுச்சு, அது ஒன்று தான். அதுவும் வந்து நம்ம பெப்பர் வந்து நீங்கள் போட்டதும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்க. புலாவில் பெப்பர் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. கர்ட் போட்டது மற்றது எல்லாமே ஓகே. ஸோ பெப்பரும் கொஞ்சம் அளவாக போட்டிருக்கணும். இன்னொன்று வந்து பன்னீரை சாஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த புளிப்பு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஹாட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் கோல்ட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸை கரெக்டாக ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் பெரிய வேலை தான், பட் அதை பண்ணணும். ஏன்னா நம்ம பன்னீர் புலாவ் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதை பண்ணணும். அதை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் சூப்பராக இருந்திருக்கும். அது மிஸ்ஸிங், ஹார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம மேம் கிட்ட நான் சொன்ன மாதிரி வந்து 2 விஷயம் அவங்க எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து சோயா வந்து பிளான்ட் பேஸ்டு ஒரு அழகான ஒரு விஷயம். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து பார்த்தோன்னா ஃபைபர் இல்லை வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விட்டுருவோம். பிளான்ட் பேஸ்டாக கிடைக்கிறது ரொம்ப லெஸ் நம்ம இதில், ஏன்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறது தான் ஜாஸ்தி. ஸோ சோயா ஒரு பிளான்ட் பேஸ்டு விஷயம். அண்ட் அதில் வந்து அழகாக ஃபைபர் பேஸ்டு சேமியாவை ஆட் பண்ணது ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். அது ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஆனால் எங்கன்னா நம்ம கொஞ்சம் காரம், உப்பு, புளி இந்த விஷயங்கள் மட்டும் நமக்கு மிஸ் ஆயிருச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த மீல் மேக்கர் எப்போ எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக காரம் அதில் போடுவோம், அதிகமாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கன் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ஓவர் குக் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாயிடும். நம்ம அதை குக் பண்ணி போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டும் ஜெல் ஆகலை. அது கொஞ்சம் ஜெல் ஆயிருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டோட கொஞ்சம் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் மற்றபடி இந்த ரெசிபியை நீங்கள் 2 விஷயத்தை சேர்த்தது, அதை பண்ணது, சேமியாவை குக் பண்ணது எல்லாமே அல்டிமேட்.
கொஞ்சம் டியூன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அது வந்து அடி தூளாக இருந்திருக்கும். அவ்வளோதான், அங்கே தான் அது மிஸ் ஆச்சு. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வாரம் வந்து ரூலில் கொஞ்சம் மீற போகிறேன் அப்படின்னு. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா வந்து முதல்ல நான் சாரி கேட்டுக்கணும். நான் இந்த ஷோ பண்ணுறதுல நான் அதை சாரி கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னா ஹல்வா அப்படின்னா ஹல்வா பதத்தில் இருந்தால் மட்டும்தான் முதல் பரிசு கொடுக்கணும். பட் ஹல்வா பதத்தில் கண்டிப்பாக அது இல்லை. நிறையா பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, ஷெஃப்பும் சரி, டேரக்டரும் சரி கேள்வி கேட்பாங்க, அது ஹல்வா பதத்தில் இருந்துச்சா அப்படின்னா ஹல்வா பதத்தில் இல்லை. ஹல்வாங்கிறதுக்கு ஒரு தனி பதம் இருக்குது. அந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் நான் எதுக்கு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ஹல்வா பதத்தை வர வைக்கலாம். ஒன்றுமே இல்லை, அதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஹல்வா பதம் வந்துடும். ஸோ அது ஒரு பெரிய குறை கிடையாது. ஆனால் அதில் போட்டு அந்த தக்காளியும் டேட்ஸும் ரெண்டும் சேர்ந்த அந்த ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருந்தது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸ் மாதிரியே தான் இருந்தது. அண்ட் டேட்ஸை நம்ம பார்க்கும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் இருந்துச்சு. அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஹல்வாவை வந்து மெனக்கெட்டு அதை போடணும் இதை போடணும் அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டம்லாம் பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் இவங்க பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக பல்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஹல்வா பதத்துக்கு அது வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த அதை கேஷ்யூஸோ கிஸ்மிஷோ வாட் எவர் யூ வாண்ட் அதுக்கு டாப்பிங்ஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பர். ஸோ அதை நீங்கள் பண்ணியிருந்தா எனிவே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அது ரூல்ஸை பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த ஹல்வாங்கிறதுக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ரெசிபீஸ் எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்பரண்ட்டாக இதுதான் அதில் பிரச்சனை இருந்துச்சு, இதுதான் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வாரம் கண்டிப்பாக அவங்க நல்ல நல்ல ரெசிபீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, நல்லா குக் பண்ணுவாங்க. என்ன ஒன்று ஒருத்தரோட இன்னொருத்தர் பெட்டராக குக் பண்ணிடுறாங்க. அதுதான் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கம்மியாக போயிடுது. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை.